வாழ்க்கையில் நாம் எதை பிடித்து வைக்கின்றோம் என்பதை விட எதை எப்பொழுது விட்டுவிட வேண்டும் என்று தெரிந்து கொள்வதில்தான் மிக முக்கியமான வாழ்க்கை தத்துவம் அடங்கியுள்ளது. நாம் வாழும் இந்த பூமியில் எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத ஒன்றை ஏன் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும்? உங்களின் மன அமைதியை பறிக்கும் நபரை விட்டு விடுவதில் ஒன்றும் தவறில்லையே. நாம் நமக்கு பொருந்தாத சிலவற்றை விட்டுவிட தயாராகும்போதுதான் வாழ்க்கை தாமாகவே சரியாகிவிடும். விடுதலை என்பதன் மற்றும் ஒரு பொருள் கூட விட்டுவிடுவதுதான் இல்லையா? உன்னை தவிர உன்னை காப்பாற்ற வேறு யாரும் வரமாட்டார். வாழ்க்கை நம் விருப்பம் போல் அமையாது. அமைவதை விருப்பமாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிதாகிவிடும். நம்மை சுற்றியுள்ள உறவுகள், சூழ்நிலைகள் எதையும் சார்ந்து வாழாதீர்கள். அனைத்தும் ஒரு நாள் மாறிவிடும். இன்று உங்களுக்கு சொந்தமாகி உங்களுடன் இருக்கும் ஒரு விஷயம் நாளை உங்களுக்கு சொந்தம் இல்லாது, அதாவது உங்கள் விட்டு விலகவும் வாய்ப்புள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். எதுவும் நிரந்தரமல்ல. உன் வாழ்வில் உன் கட்டுப்பாட்டை மீறி நடந்த ஒன்றை முழுமையாக ஏற்றுக்கொள். உன் வாழ்வில் உன் கட்டுப்பாட்டை மீறி இழந்த ஒன்றை விட்டுவிடு. ஒன்றும் தவறில்லை. எண்ணியவாறே என் வாழ்வில் எல்லாம் நடக்க வேண்டும் என நினைப்பதுதான் முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். கடற்கரை மணலை கையில் எடுத்து இறுக பிடித்தால் கையில் இருக்கின்ற சிறு துளைகள் வழியாக அவை சிதறிவிடும். அவற்றை சற்று தளர்வாக விட்டு கையை விரித்து வைத்தால் அது அழகாக நம் கையில் தங்கிவிடும் அல்லவா? அதே போல்தான் விட்டு பார்க்கும் பொழுது நமக்கு சொந்தமானது நம்மை விட்டு போகாது. என்னதான் இறுகி பற்றி கொண்டாலும் நமக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை நாம் கைப்பற்றி கொள்ள முடியாது. வாழ்க்கையில் உன்னை விட்டு சென்ற எந்த உறவுக்காகவும் உன் கண்ணீரை, உன் நேரத்தை நீ வீணாக்காதே. உன்னை விட்டு சென்றவர் உன் கண்ணீருக்கும் உன் நேரத்திற்கும் தகுதியானவர் இல்லை என்பதை மறந்துவிடாதே.